கர்நாடக மாநிலம் பிதார் பகுதியிலிருந்து தற்போதைய காட்சிகளையும் அது தொடர்பான விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, இது எப்படி இந்த 2 பேர் உயிரிழந்தாங்க, என்ன நடந்தது, முழுமையான விவரம் சொல். நிச்சயமாக கர்நாடக மாநிலம் பிதார் மாவட்டம் பர்தார் நகரில் அமைந்துள்ள சிவாஜி சவுக்கில் உள்ள ஏடிஎம் மையத்தில் காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக வாகனத்தின் பின்னால் ஒருவரின் சடலம் கிடந்துள்ளது. அதனால் சிறிது நேரம் சினிமா பட பாணியில் 2 மர்ம நபர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். மக்கள் வழக்கம் போல வேலையில் மும்முரமாக இருந்தனர். ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வரும் வாகனம் அங்கு வந்துள்ளது. மர்ம நபர்கள் வாகனத்தின் மீது திடீரென்று துப்பாக்கிச் சூடு நடத்தினர். வாகனத்தில் இருந்த நபர்கள் துப்பாக்கிச் சூடில் பலியாகினர். மர்ம நபரின் தாக்குதலினால் பலியானவர் கிரி வெங்கடேஷ். ஏடிஎம்களில் பணம் டெபாசிட் செய்யும் சிஎம்எஸ் ஏஜென்சி ஊழியர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. வழக்கம் போல இன்றும் ஏடிஎம்மில் பணம் போட சென்ற போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 5 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் கிரி வெங்கடேஷ் சுடப்பட்டார். இதில் கிரி வெங்கடேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பணம் நிறைந்த பெட்டியுடன் தப்பி ஓடிய 2 ஆசாமிகள் வாகனத்தில் இருந்தவர்கள் மீது மிளகாய் பொடியை வீசி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். சம்பவ இடத்திலேயே கிரி வெங்கடேஷ் இருந்ததால் பைக்கில் இருந்து வாகனத்தில் பணப்பெட்டிகளுடன் எடுத்துக்கொண்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அப்பகுதியில் கற்களை வீசியும் மர்ம நபர்களை தாக்கியும் முயன்றும் பயனில்லை. இந்த காட்சிகள் மொபைல்கள் மற்றும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதன் காயமடைந்த சிவகுமார் தற்பொழுது சிகிச்சைக்காக பதாரில் உள்ள பீமஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனால் சிகிச்சை பலனின்றி அவர் ஏற்கனவே இறந்து விட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பதார் போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். 2 சக்கர வாகனத்தின் எண்ணெய் பதிவு எண் கொண்ட வாகனத்தை தற்பொழுது தீவிரமாக தேடி வருகின்றனர். கோபால். கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.